ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலாக ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செஞ்சுருக்கிற ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா முட்டை எதுவும் சேர்க்கல, அவன் இல்லாமல் வீட்டிலேயே இருக்கிற சாமான்களை வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரவையை வச்சு செய்யக்கூடிய வெண்ணிலா எசன்ஸ் போட்டு கேக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்ச ஆரஞ்சு ஜூஸ், அப்படி இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக விற்கிது இல்லையா ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கிரேப் ஜூஸும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் போடக்கூடிய நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், ஜாதிப்பத்திரி நிறையா சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின முந்திரி பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான அளவு, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ நீங்க அதை சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உலர் திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம், 1 பேரிச்சம்பழத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்திருக்கிறேன். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி மிக்சடு கலராகவே கடைகளில் கிடைக்குது இல்லையா, அதை சேர்த்திருக்கிறேன். இது இல்லாம உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செரி விற்கும் இல்லையா, அதுவும் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது அவ்வளவா இல்லை, அதனால நான் அதை சேர்க்கல. இப்ப இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கு அப்புறம் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ப்ளம் கேக்குக்கு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். கூடவே பட்டை, ஒரு 2 பீஸ் பட்டையை சின்ன சின்னதா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம், அப்ப நல்லா அரைப்பட்டு வந்துடும் உங்களுக்கு. கூடவே வந்து ஒரு 3ல இருந்து 4 கிராம்பு, உங்களுக்கு வாசத்துக்கு தகுந்த மாதிரி சாமான்கள் அளவு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. 2 கட்டாயமா வந்து ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க, அதாவது நட்மேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் பொடியா வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல சின்ன பீஸ் போட்டுட்டு இதை நல்லா நைஸா பொடிச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை எதுக்கு போட்டுக்கன்னா ஸ்பைஸ் வந்து நல்லா அரைப்பட்டு வர்றதுக்காக தான் சேர்த்திருக்கிறேன். அதை மட்டும் தனியா போட்டா இந்த அளவுக்கு நைஸா பொடிக்க முடியாது. இப்ப நமக்கு ப்ளம் கேக்கோட ஸ்பைஸ் பவுடரும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. இப்ப அடுத்ததான் வந்து சர்க்கரையை வந்து கேரமல் பண்ண போறோம். அது வந்து ப்ளம் கேக்கு கலரும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்காக 1/3 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்ல ஒரு அகலமான பேன்ல கொட்டிடுங்க. இப்ப வந்து அந்த சர்க்கரையை அந்த பேன்ல நல்லா பரவலா வச்சு அடுப்பு தீய மீடியமா வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் அந்த பேன் சூடாக ஆக இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு நல்லா கரைய ஆரம்பிக்கும். கலந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒன்ஸ் வந்து அந்த சர்க்கரை கரைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கலந்து விடுங்க. இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறம் வந்து ஒரு ஸ்டேஜா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் இந்த மாதிரி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கருக விட்டுட்டீங்கன்னா கேக்கு கசந்து போயிடும். இந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப்பு தண்ணிய கொஞ்சம் கம்மியா ஊத்தி கலந்துக்கோங்க, இல்லாட்டி சடச்சடன்னு வெளியில தெளிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊத்துனதுக்கு அப்புறமா ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரை. அப்புறம் அந்த பேன் சூட்டுக்கே நல்லா கரைஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிருக்கும். இப்போ இந்த சிரப்பு வார்மா இருக்கிறப்பயே நம்ம கலந்து ஊற வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ் மிக்சர் அதுல வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து 1.5 மணி நேரம் தான் ஊற வச்சிருந்தேன். அப்போ வந்து நட்ஸ் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல இந்த வார்மான சுகர் சிரப்பு ஊத்துறப்ப, கேரமல் சிரப்பு ஊத்துறப்ப உங்களுக்கு இன்னும் அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா சாஃப்டான டெக்ஸ்சரா உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ அவ்வளவுதான், நம்மளோட ப்ளம் கேக்குக்கு நட்ஸ் மிக்சரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதுல இனிப்புக்கு தகுந்தவாறு சர்க்கரை நான் கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்திருக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு. உங்களுக்கு தித்திப்பா வேணும் அப்படின்னா 1/3 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஸ்பைஸ் மிக்ஸ் போடுறப்ப மறந்துட்டேன், அதனாலதான் இப்ப சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா 1/3 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயை நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக முழுக்க வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்ததா புளிக்காத நல்ல கெட்டியான தயிரா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
எக்காரணத்துலயும் தயிர் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்ப இதை வந்து மிக்சியில நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீட்ல அரைச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா அரைப்பட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நம்மளோட வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை சலிக்கிறதுக்கு ஒரு சல்லடை எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதை நம்ம சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இதுல முதல்ல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வேணாம்னா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். இது போடுறப்ப டேஸ்டும் நல்லா இருக்கும், மேலும் கலரும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா இதை தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே சலிச்சிடலாம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சலிச்சாச்சு. இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒண்ணு சேர்ற மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல வெட் இன்கிரீடியன்ஸ், அதை சேர்த்துக்கலாம். சுத்தமா அதை வந்து வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்த வேண்டாம். இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த கேரமல் சிரப்ல ஊறி இருக்கிற ட்ரை நட்ஸ், அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது மிக்ஸ் பண்ற மெத்தட்னு பாத்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரே டைரக்ஷன்ல இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விடணும். நம்ம எல்லா சைடும் வச்சு விஸ்க்ல கலக்கிற மாதிரி கலந்து விடக்கூடாது கேக் மிக்சரை. இப்ப நம்ம ஊத்தினா அந்த கேரமல் சிரப்லாம் ஊத்தி நமக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் அலர்ஜிங்கிற பட்சத்துல நீங்க வந்து தண்ணி கூட ஊத்தி கலந்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கேக் மிக்சர் வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருந்தா சரியா இருக்கும். இப்ப வந்து கேக் பேக் பண்றதுக்கு உங்கள்ட்ட எந்த ஷேப்ல மோல்டு வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். இதுல பட்டர் ஷீட் வேணும்னா நீங்க சைட்ல அதே மாதிரி கீழையும் வந்து பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாத பட்சத்துல உருகின வெண்ணெயை இந்த மாதிரி கீழே சைட்ல 2 சைடும் பிரஷ் பண்ணி விட்டுருங்க. பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒட்டாம இருக்கிறதுக்காக மேல வந்து கொஞ்சமா மைதா மாவை போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். கையில போட்டு தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் நல்லா மாவு ஒட்டிடும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கீழே கொட்டிடுங்க. இப்ப இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்சரை சேர்த்துக்கலாம். கேக் மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. நம்ம தட்டி விடுறப்ப அது லெவலும் ஒரே மாதிரி உங்களுக்கு அந்த கேக் மிக்சர் உட்காந்துக்கும். இப்ப இதுக்கு மேல கார்னிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த கேக்கை வந்து பேக் பண்ணணும். அதுக்கு வந்து அவனா இருந்தா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்திலே இல்ல குக்கர்லயே செய்ய போறோம்னா கீழே ஒரு லேயர் மணல் அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்துட்டு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்ப அவனா இருந்தாலும் சரி பாத்திரமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பாத்திரத்தை நம்ம கேக் பண்ண பேனை உள்ள வச்சு மூடிடுங்க. இப்ப அந்த கேக் பேக் பண்ற டைம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பாத்திரத்துல வச்சிருக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்க்கும் லோ ஃப்ளேம்க்கும் நடுவுல அடுப்பை வச்சுட்டு கரெக்டா ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 50 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற சைஸுக்கு கேக் பேக் ஆகி வந்துடும். இதுவே நீங்க அவன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு நடுவுல 2-3 தடவை செக் பண்ணி பாருங்க. வேகல அப்படின்னா திரும்ப கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமா வந்து வெந்துகிட்டு இருக்கு. நடுவுல ஒரு தடவை மட்டும் செக் பண்ணி பார்த்தேன். இப்ப நம்ம வெந்துருச்சான்னு பாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்ல ஒரு குச்சியை வச்சு நல்லா சென்டரா வந்து குத்தி விட்டு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா கிளியரா இருக்கணும், மாவா இருக்கக்கூடாது. அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே ஒரு தடவை செக் பண்ணேன். பசங்க செக் பண்ணப்ப உள்ள வந்து அந்த செடியை வந்து உள்ள தள்ளிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த செடி இல்லை. இதை உடனே வந்து நம்ம டீமோல்டு பண்ணக்கூடாது. பேக் பண்ண உடனே கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரமும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் காலையில பேக் பண்ணேன். இப்ப நைட்டு தான் வந்து டீமோல்டு பண்ண போறேன். கேக் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல மாய்ஸ்சரா உங்களுக்கு இருக்கு பாருங்க கேக்கு. இந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா டீமோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கவுத்து விட்டு கூட டீமோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒட்டாது. சூடா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஒட்டிட்டு ஒழுங்கா வராது.
ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சுங்க கேக்கு. கலரும் சரி டேஸ்டும் சரி செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், நான் சக்கரை அளவு கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தித்திப்பா வேணும்னா சக்கரை அளவு கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும். இந்த ப்ளம் கேக்கை இதே மாதிரி அளவுகளோட ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க.